ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கால் பை ரெஃபரன்ஸ் மெத்தட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எடிட்யூட் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். நீங்களும் பார்த்திங்கன்னா குவிக்காக பார்த்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கால் பை வேல்யூ அது பார்த்திங்கன்னா ஒரு மெத்தட் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் எப்படி பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா எப்படி ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா கால் பை ரெஃபரன்ஸ். இந்த ரெண்டு டாப்பிக்குமே ரொம்ப மோஸ்ட்லி இம்பார்ட்டண்ட் தான். ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, மோஸ்ட்லி சி லாங்குவேஜில் இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம், ஃபங்க்ஷன்ஸ் கான்செப்டில். ஓகே, இப்போ கால் பை ரெஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா அது நேம்லேயே பார்த்திங்கன்னா மீனிங் இருக்குது. எப்படி அப்படின்னா இப்போ கால் பை வேல்யூக்கு நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ கால் பை வேல்யூன்னு பார்த்திங்கன்னா நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் அப்படின்னா வேல்யூஸை பாஸ் பண்ணி, ஸோ அதான் கால் பை வேல்யூ அப்படின்னு சொன்னோம். கால் பை ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நான் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன் எப்படி அப்படின்னா அதோட ரெஃபரன்ஸை எடுத்துக்கிற மாதிரி நான் கால் பண்ணுறேன். ரெஃபரன்ஸ்னால் அந்த வேரியபிளோட அட்ரஸை நீங்கள் அஷ்யூம் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ கால் பை ரெஃபரன்ஸுங்கிறது இதுதான். ஃபங்க்ஷன் கால் ஆகுது எப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் எப்படி ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்கன்னா வேல்யூஸை வச்சு நீங்கள் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண போகிறது கிடையாது. ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இடத்துல ரெஃபரன்ஸ் அதோட அட்ரஸ் வேல்யூஸை வச்சு தான் நீங்கள் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. அதுதான் கால் பை ரெஃபரன்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, அந்த கால் பை ரெஃபரன்ஸ் மெத்தடுக்கு ஒரு டெஃபினிஷன் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அந்த மெத்தட் கால் பை ரெஃபரன்ஸ் மெத்தட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப அந்த ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ அது நீங்கள் எப்படி பாஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அந்த வேரியபிள்ஸோட அட்ரஸை நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா அதோட அந்த வேரியபிள்ஸோட அட்ரஸை தான் அது எடுத்து இந்த இடத்துல ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்குள்ளே நீங்கள் ஃபார்மல் பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அது லோக்கல் வேரியபிள்ஸை ஆக்ட் பண்ண போகிறது கிடையாது. அது ஆக்சுவலாக வேரியபிள்ஸே கிடையாது அந்த இடத்துல, அது பாயிண்டர்ஸ் கான்செப்டாக மாறிடும். ஸோ அதெல்லாம் பாயிண்டர்ஸ் கான்செப்ட் வரப்போ உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு நான் கால் பை ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இந்த இடத்துல என்ன பண்ண போகுதுன்னா அட்ரஸை வச்சு தான் மோஸ்ட்லி எல்லா ஆப்ரேஷனுமே பெர்ஃபார்ம் பண்ணும். அதனால தான் இந்த மெத்தடை கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார்மல் பேராமீட்டர்ஸ் என்ன பண்ண போகுதுன்னா அந்த வேரியபிள்ஸோட வேல்யூஸை வச்சு ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அது கால் பை வேல்யூ. ஆனால் இங்கே என்ன பண்ண போகுதுன்னா அட்ரஸை வச்சு ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால இது கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பாயிண்ட் நீங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நான் இங்கே ஃபங்க்ஷனுக்குள்ளே கால் பை வேல்யூ மெத்தடில் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாலும் அந்த ஃபங்க்ஷனை விட்டு ஒன்ஸ் நான் வெளியே வந்துட்டேன்னா அங்கே பண்ண எல்லா ஆப்ரேஷன்ஸுமே எல்லா வேரியபிள்ஸ் லோக்கல் வேரியபிள்ஸ் எல்லாமே டெலீட் ஆயிரும். நான் வெளியே வந்தோடனே அங்கே பண்ண சேஞ்சஸ் எதுவுமே இந்த மெயின் ஃபங்க்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்காதுன்னு பார்த்தோம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன சேஞ்சஸ் அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனில் மேக் பண்ணாலும் அது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே எக்ஸாம்பிள் தான் கால் பை வேல்யூக்கு நம்ம என்ன எடுத்தோமோ அதே தான் நான் கால் பை ரெஃபரன்ஸ்க்கும் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபங்க்ஷன் கால் பண்ணுற இடத்துலையும் ஃபங்க்ஷன் டிஃபைன் டெசிஷனில் மட்டும்தான் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்திங்க அப்படின்னா லோக்கல் வேரியபிள் ஃபஸ்ட்டு நான் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். 2 இன்டீஜர் வேரியபிள்ஸ் ஏ அண்ட் பின்னு எடுத்துகிட்டு ஏக்கு வேல்யூ 100னும் பிக்கு வேல்யூ 200ன்னு சொல்லி அசைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் யூஸருக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கணும் இல்லையா. ஸோ ஸ்வாப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏயோட வேல்யூ என்ன 100 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ஸ்வாப் பண்ணுறதுக்கு முன்னாடி பியோட வேல்யூ என்ன 200 அப்படிங்கிறத இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறோம். ஸோ ஃபங்க்ஷனோட கால் எப்படி பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நேம் வச்சு தான் கால் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் நேம் பார்த்திங்கன்னா ஸ்வாப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால் பை வேல்யூ மெத்தடில் என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா ஏ கமா பின்னு கொடுத்துருப்போம். ஸோ ஏ கமா பின்னா என்ன பண்ணுவோம், ஏயோட வேல்யூ என்ன பியோட வேல்யூ என்ன அதை தான் பாஸ் பண்ணும். ஏயோட வேல்யூ 100 பியோட வேல்யூ 200ன்னு பாஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெஃபரன்ஸை பாஸ் பண்ணுறோம். அதாவது ஆம்பர்சன்ட் ஆஃப் ஏ ஆம்பர்சன்ட் ஆஃப் பின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அட்ரஸ் ஆஃப் ஏ அட்ரஸ் ஆஃப் பியை நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ரெஃபரன்ஸை தான் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப பாஸ் பண்ணுறோம். ஸோ யூஸ்வலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஏ கமா பி அப்படிங்கிறது என்னென்னா வேல்யூஸ் தானே பாஸ் ஆகுது. ஸோ வேல்யூஸை நீங்கள் பாஸ் பண்ணுறப்ப இந்த இடத்துல எப்படி கொடுத்துருப்பீங்கன்னா இன்ட் எக்ஸ் கமா இன்ட் ஒய் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது ஆர்டினரி வேரியபிள்ஸ், நார்மலான வேரியபிள்ஸ் எப்படி இருக்கணுமோ அப்படி கொடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட் ஸ்டார் ஆஃப் எக்ஸ் அது மாதிரி இன்ட் ஸ்டார் ஆஃப் ஒய்ன்னு இருக்கு இல்லையா. ஸோ இது என்ன வேரியபிள்ஸ்னால் ஆர்டினரி வேரியபிள்ஸ் கிடையாது. இது ரெண்டுமே பாயிண்டர் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
பாயிண்டர் வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் டெஃபினேஷனை இப்போ உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். அதை பற்றி ப்ரீஃபாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தர் வீடியோஸ் ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ பாயிண்டர் வேரியபிள்ஸ்னால் என்ன, இல்லை பாயிண்டர்ஸ்னால் என்ன அப்படின்னா மோஸ்ட்லி அது எதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு வேரியபிளோட அட்ரஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான் வந்து பாயிண்டர் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஏயோட அட்ரஸையும் பியோட அட்ரஸையும் பாஸ் பண்ணுறோம். ஸோ அட்ரஸ் ஆஃப் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும்னா பாயிண்டர்ஸ் வேணும். ஸோ அதனால தான் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து ஃபார்மல் பேராமீட்டர்ஸ் இடத்துல int ஸ்டார் எக்ஸ் int ஸ்டார் ஒய்னு கொடுத்துருக்கோம். அதாவது இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டினரி வேரியபிள்ஸ் கிடையாது. இது ரெண்டுமே என்ன மாதிரினா பாயிண்டர் வேரியபிள்ஸ். ஸோ பாயிண்டர் வேரியபிள்ஸ் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி அட்ரஸ் ஆஃப் அதர் வேரியபிள்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான். அதனால தான் இந்த இடத்துல நம்ம பாயிண்டர்ஸ் கான்செப்டை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா int temp அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னடா அது int temp இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து யோசிக்கலாம். ஸோ டெம்பரரி வேரியபிள் ஜஸ்ட்டு வந்து எடுத்துக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஸோ ஸ்வாப் ஆப்ரேஷன் அப்படின்னா ரெண்டு வேல்யூஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு டெம்பரரியாக ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சு பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதே ஆப்ரேஷன் தான் நம்ம இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே வெறும் எக்ஸு ஒய்ன்னு இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்டார் எக்ஸ் ஸ்டார் ஒய்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பாயிண்டர் வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுறது வந்து எப்படி வந்து ஆக்ட் ஆகும்னா இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்ரஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் இங்கே இந்த மாதிரி நீங்கள் வேல்யூஸ் இடத்துல வந்து யூஸ் பண்ணிங்க பாயிண்டர்ஸ் அப்படின்னா வந்து ஸ்டார் எக்ஸுக்கு வேறு மீனிங். ஸோ இங்கே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டார் எக்ஸுக்கு வேறு மீனிங், இங்கே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டார் எக்ஸுக்கு வேறு மீனிங். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுற இடத்துல நீங்கள் வேரியபிள் நேம் போடுற இடத்துல ஸ்டார் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது பாயிண்டர் வேரியபிள்ஸ் டிக்ளரேஷனை குறிக்கும். அதே இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு இடத்துல வந்து அந்த ஸ்டார் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது அந்த வேரியபிளில் அந்த பாயிண்டர் வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து எனக்கு என்ன பண்ணுவோம்னா வந்து ஆக்சஸ் பண்ணும். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நடந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் டிக்ளரேஷன். இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஸ்டார் ரெண்டுமே வேறு வேறு. சரி, இது என்ன ஆப்ரேஷன் நான் வந்து சொல்கிறேன். temp is equal to ஸ்டார் எக்ஸ்ன்னு இருக்குது இல்லையா. ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு பாயிண்டர் வேரியபிள். பாயிண்டர் வேரியபிள்லாம் என்ன பண்ணணும்னு சொன்னேன், ஒரு அட்ரஸ் ஆஃப் அனதர் வேரியபிளை ஸ்டோர் பண்ணும். நம்ம இங்கே வந்து வருவோம். ஸோ இந்த இடத்துல ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா மெமரியில் எனக்கு ரெண்டு ஸ்பேஸ் மட்டும்தான் இருந்திருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏ, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பின்னு இருக்கும். ஏல 100ங்கிற வேல்யூ இருக்கும், பியில் 200 வேல்யூ இருக்கும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன் கால் பண்ண உடனே எனக்கு என்ன இந்த இடத்துக்கு வந்துடும். இங்கே வந்தோடனே என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா எக்ஸு ஒய் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று மெமரிலாம் வந்து க்ரியேட் பண்ணாது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா க்ரியேட் ஆகும், ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா பாயிண்டர் வேரியபிள்ஸாக க்ரியேட் ஆகுமே தவிர நார்மல் ஆர்டினரி வேரியபிள்ஸாக இல்லை. ஸோ பாயிண்டர் வேரியபிள்ஸ் என்னது, ஸோ எக்ஸில் வந்து என்ன வேல்யூ இருக்கும், ஒயில் என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏயோட அட்ரஸ் வேல்யூ இருக்கும், ஒயில் வந்து பார்த்திங்கன்னா பியோட அட்ரஸ் வேல்யூ இருக்கும். இப்போ ஏயோட அட்ரஸ் 500ன்னு வச்சுக்கோங்க, பியோட அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா 600ன்னு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸில் 500, ஒயில் வந்து 600 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஆனால் அட்ரஸ் மோஸ்ட்லி அந்த மாதிரி நம்பர் ஃபார்மேட்டில் இருக்காது, வேறு மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ temp அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பரரி வேரியபிள் எடுத்திருக்கோம். இங்கே வந்து என்ன பண்ணுங்கன்னா temp is equal to ஸ்டார் எக்ஸ். ஸோ ஸ்டார் எக்ஸ் அப்படிங்கிறது இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸில் எனக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்கள். எக்ஸ் அப்படிங்கிறது பாயிண்டர் வேரியபிள். அந்த பாயிண்டர் வேரியபிளில் வந்து எனக்கு என்ன வேல்யூ இருக்குன்னா 500 அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இங்கே நான் ஸ்டார் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கப்ப எனக்கு என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா வந்து எக்ஸில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்குன்னா ஒரு அட்ரஸ் தானே ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அந்த அட்ரஸ் லொக்கேஷனில் என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுக்கணும், அதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஸ்டார் எக்ஸ். அதாவது எக்ஸில் வந்து என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 500 அப்படிங்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. அந்த வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு அட்ரஸ் தானே. ஸோ அந்த 500 அப்படிங்கிற அட்ரஸில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கோ அதை நீ ஆக்சஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லும். ஸோ 500 அப்படிங்கிற லொக்கேஷனில் என்ன வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஏயோட வேல்யூ தான் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ 100 அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ஆகும். இப்போ டெம்பில் என்ன இருக்க போகுதுன்னா 100 அப்படிங்கிறது இருக்க போகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டார் ஒய்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எப்பவுமே ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் பண்ணுங்கள். அப்போ தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ்வலி அப்படி தான் வந்து ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஸ்டார் ஒய்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயில் ஒரு அட்ரஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அந்த அட்ரஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மெயின் மீனிங்.
ஸோ ஒயில் வந்து இப்போ என்ன அட்ரஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒயில் வந்து அட்ரஸ் ஆஃப் பி இருந்துச்சு. அட்ரஸ் ஆஃப் பி ஃபார் எக்ஸாம்பிள் நான் 600ன்னு சொன்னேன். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 600 அப்படின்னு மெமரியில் இருக்குது. ஸோ 600 அப்படிங்கிற அட்ரஸ் லொக்கேஷனில் என்ன வேல்யூ இருக்கோ அதை ஆக்சஸ் பண்ணணும். ஸோ 600 அப்படிங்கிற அட்ரஸ் லொக்கேஷனில் என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ தான் இருக்குது, அதாவது 200 அப்படிங்கிறது. ஸோ 200 அப்படிங்கிறத எடுத்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார் எக்ஸில் போடணும். ஸ்டார் எக்ஸ்னால் என்ன அர்த்தம்? அதே தான். ஸோ எக்ஸ் அப்படிங்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா மெமரியில் என்ன வேல்யூ இருக்குது? 500 இருக்குது. அந்த 500 அப்படிங்கிற அட்ரஸில் என்ன வேல்யூ இருக்குதுன்னு போய் பார்க்கணும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எதுவுமே இருக்காது, ஏன்னா எம்டியாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம், போன ப்ரீவியஸ் ஸ்டெப்லேயே எக்ஸில் வந்து அதாவது ஏயோட வேல்யூ என்னென்னு இருந்துச்சோ அதை நம்ம டெம்புக்குன்னு மாற்றிட்டோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா 200 அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போய் ஏ அப்படிங்கிற அந்த இடம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா போடுறோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கோன்னா ஸ்டார் ஒய் இஸ் ஈக்குவல் டு டெம்ப். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஒன்றுமே கிடையாதுங்க. ஸ்டார் எக்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏயோட வேல்யூ தான் டேரெக்டாக குறிக்குது. ஸ்டார் ஒய் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா வந்து பியோட வேல்யூ தான் டேரெக்டாக குறிக்குது. ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பாயிண்டர் மூலிமா ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் உங்களுக்கு இது வந்து திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இந்த தேர்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டெம்பில் என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துகிட்டு போய் டெம்பில் இப்போ என்ன வேல்யூ இருக்குது 100 அப்படின்றது. ஸோ அதை எடுத்துகிட்டு போய் என்னென்னா ஸ்டார் ஒயில் போடணும். ஸ்டார் ஒய்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒய் அப்படிங்கிறதுல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பாயிண்டர் வேரியபிள். அதில் வந்து 600 அப்படிங்கிற ஒரு அட்ரஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அந்த அட்ரஸில் என்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்கணும். ஸோ 600 அப்படிங்கிற எதோட அட்ரஸ்? பியோட அட்ரஸ். ஸோ பியோட அட்ரஸில் அந்த அட்ரஸில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து என்னது 200. அதாவது 200 அப்படிங்கிறது போன ஸ்டெப்பில் வேறு இடத்துக்கு போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எம்டியாக இருக்குது அப்படி தான். ஸோ அந்த எம்டி லொக்கேஷனில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டெம்போட வேல்யூவை ஃபில் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 100 அப்படிங்கிறது அந்த பி அப்படிங்கிறதுல போயிடும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம்னா ரிட்டன் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ அடுத்து என்ன ஃபங்க்ஷன் இங்கே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இங்கே ஆஃப்டர் ஸ்வாப் ஏயோட வேல்யூ என்ன பியோட வேல்யூ என்னன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். இப்போ நான் பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். இப்போ நீங்களே அவுட்புட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்படி வந்து ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆயிருக்குன்னு உங்களுக்கே புரியும். பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஸ்வாப் ஏயோட வேல்யூ வந்து 100, பியோட வேல்யூ 200 இருக்குது. ஆஃப்டர் ஸ்வாப் ஸோ ஸ்வாப் ஃபங்க்ஷன் கால் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏயோட வேல்யூ 200, பியோட வேல்யூ 100 மாற்றிருக்கு. சூப்பர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு வேல்யூஸுமே வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஸ்வாப் ஆப்ரேஷன் நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? 100 200 ரெண்டு வேல்யூஸுமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது எப்போ பாசிபிள்னா நீங்கள் கால் பை ரெஃபரன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் பாசிபிள். ஸோ கால் பை ரெஃபரன்ஸுங்கிறது என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் டேரெக்டாக வந்து என்ன பண்ணலன்னா அந்த வேல்யூஸை வச்சு ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணல, டேரெக்டாக அந்த வேரியபிள்ஸோட அட்ரஸை நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணுறீங்க. ஸோ அட்ரஸ் ஆக்சஸ் பண்ணுறப்ப நீங்கள் வந்து என்ன சேஞ்சஸ் இங்கே நீங்கள் மேக் பண்ணாலும் அந்த சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெயின் ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு நான் உங்களுக்கு செகண்ட் பாயிண்ட்டில் சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? சேஞ்சஸ் மேட் டு த பேராமீட்டர் அஃபெக்ட் த பாஸ்ட் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறதுக்கு இதுதாங்க மீனிங். நீங்கள் என்ன சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனில் பண்ணாலும் அது வந்து பேக் அந்த மெயின் ஃபங்க்ஷனில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் பாயிண்ட்டோட மீனிங். ஸோ தேர்ட் பாயிண்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கால் பை ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக பாயிண்டர்ஸ் கான்செப்ட் இல்லாமல் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. பாயிண்டர்ஸ் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும், நார்மல் வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி பண்ண முடியாது அப்படிங்கிறத தான் நான் தேர்ட் பாயிண்ட்டில் சொல்ல வரேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா கால் பை வேல்யூக்கும் கால் பை ரெஃபரன்ஸ்க்கும் இப்போ நான் வந்து ஜஸ்ட் ரெண்டு கம்பேரிசன் சொல்கிறேன். கால் பை வேல்யூவில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து இங்கே டேரெக்டாக வந்து வேல்யூஸை தான் வந்து பாஸ் பண்ணுவோம். நம்ம கால் பை ரெஃபரன்ஸில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல அட்ரஸ் ஆஃப் அந்த வேரியபிள்ஸை வந்து பாஸ் பண்ணுறோம். அப்போனா என்ன அர்த்தம், கால் பை வேல்யூவில் டேரெக்டாக ஏ கமா பின்னு சொல்லி பாஸ் பண்ணுவோம். ஏல வந்து என்ன வேல்யூ இருக்கும் 100 இருக்கும், பியில் வந்து 200 இருக்கும். டேரெக்டாக வேல்யூஸை பாஸ் பண்ணுறதுனால அது கால் பை வேல்யூ. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா கால் பை ரெஃபரன்ஸில் அட்ரஸ் ஆஃப் ஏ அட்ரஸ் ஆஃப் பியை வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ அட்ரஸ் பாஸ் பண்ணுறதுனால இது வந்து கால் பை ரெஃபரன்ஸ் மெத்தட். இது ஒன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னா கால் பை வேல்யூவில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்டு எக்ஸு இன்ட்டு ஒய்னு ஆர்டினரி வேரியபிள்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் கால் பை ரெஃபரன்ஸ் அந்த கான்செப்ட்டுக்கு வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்ரஸ் பாஸ் பண்ணுறதுனால அட்ரஸ் ஆஃப் அதர் வேரியபிள்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் பாயிண்டர்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ பாயிண்டர் வேரியபிள்ஸ் தான் நீங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். ஸோ பாயிண்டர் வேரியபிள்ஸை பற்றி நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வீடியோ போடுவேன். ஸோ அது எப்படி டிக்ளேர் பண்ணுறது டிஃபைன் பண்ணுறதுங்கிறது இங்கே ஒரு சிம்பிளாக நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இன்ட் ஸ்டார் எக்ஸ்ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ இங்கே அந்த மாதிரி ரெண்டு வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்வாப் பண்ணுறதுக்கு நான் வந்து எப்படி வந்து வேரியபிள்ஸ் ஆக்சஸ் பண்ணியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா கால் பை வேல்யூவில் டெம்ப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய், ஒய் இஸ் ஈக்குவல் டு டெம்ப்னு சொல்லி பண்ணியிருப்போம். அங்கெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா
மெமரியில் வந்து தனியாக உங்களுக்கு லோக்கல் வேரியபிள்ஸ் வந்து க்ரியேட் ஆகி அங்கே நீங்கள் வந்து எல்லா சேஞ்சஸும் வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருப்பீங்க. நீங்கள் என்ன சேஞ்சஸ் எங்கே பெர்ஃபார்ம் பண்ணாலும் அது உங்களுக்கு மெயின் ஃபங்க்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. அது மெயின் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், கால் பை ரெஃபரன்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து அட்ரஸ் இருக்குது இல்லையா? ஸோ அட்ரஸை வச்சு நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுனால டேரெக்டாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த வேல்யூஸில் தான் அந்த ஆப்ரேஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. அப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா நீங்கள் என்ன சேஞ்சஸ் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணாலும் அது டேரெக்டாக மெயின் ஃபங்க்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆக தான் செய்யும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கால் பை வேல்யூக்கும் கால் பை ரெஃபரன்ஸ்க்கு இருக்கக்கூடிய முக்கியமான 3 இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்சஸ். இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கால் பை ரெஃபரன்ஸ் அண்ட் கால் பை வேல்யூ ரெண்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த கான்செப்டை நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எடிட்யூட் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் அஸ்.